வெங்கடேசாய. திருமலை திருப்பதியிலிருந்து ராஜலட்சுமி. இன்று 30/5/2025. பொருள்: ஸ்ரீ ஹரிதவாரண பெருமாள் ஸ்ரீ முதலியாண்டான் திருக்கோயில் சம்பந்தமாக 6/6/2025 காலை 8 மணி முதல் 8:30 மணி வரையிலாக ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம விதானத்தின்படி திருக்கோயிலின் சம்பிரோக்ஷணை நடைபெற உள்ளதாக அழைப்பிதழை பெற்றேன், காணப்பெற்றேன். சமூக வலைதளங்களில் தகவல்கள் அறிந்தேன். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் நேரடியாக சென்றதிலிருந்து தொடர் கண்காணிப்பில் இன்று வரையில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக 2019 இந்த 5 ஆண்டுகள் மட்டுமே பாலாலயம் மற்றும் நித்தியப்படி ஆராதனை பாலாலயத்துக்கு பிறகு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று பலர் பல்விதமான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் அதையும் தாண்டி இந்த தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு எதற்காக என்றால், எனக்கு தெரிந்த வரையில் ஆதாரபூர்வமாக கடந்த 7 தலைமுறையாக ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக மட்டுமே இந்த திருக்கோயிலில் பூஜா விதானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதற்கான ஆதாரங்கள் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சர்வேயில் கிடைக்கப்பெற்றுள்ளது. சென்னை ஸ்ரீ ஜே. குமாரகுருபரன் IAS கமிஷனர், சென்னை 34, அவரது சுற்றறிக்கை 1 RC நம்பர் 14067/2020/L5 dated 24/1/2022. அதில் குறிப்பிடப்பட்ட 2 பொருள்கள் ரெஃபரன்ஸ் கமிஷனர் RC 14067/2020/L5 dated 10/12/2021 and 22/12/2021. இதில் 14 தலைப்புகளில் குறிப்பிடப்பட்டபடியாக the archaeology advisor shall impact all the temples in their religion and grade them using the following parameters என்ற தலைப்பின் கீழே location of the temple, age, history, agama, method of worship, materials used for construction, whether sung by saints, unique features of the temple, literary features of the temple, availability of inscriptions and inscriptions, heritage, architectural features, documentations and conditional mapping of the damaged temple shall be done என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதிலே, இது ஸ்ரீ முதலியாண்டான் ஒரு ஆச்சாரியனின் அவதார ஸ்தலம், தொடர்புடைய திருக்கோயில் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் தாசரதியாக ராமரின் அவதாரமாகவே இந்த கலியுகத்தில் கிபி 1027ஆம் ஆண்டு இந்த பேட்டை என்ற அகரமில் என்ற கிராமத்தில் திருவவதாரம் செய்தவர் முதலியாண்டான். மகாபாரத தொடர்புடைய இந்த திருக்கோயிலில் இன்று வரையில் நாம் பார்க்கும்போது கடந்த 2019 முதல் 2025 வரையில் பாஞ்சராத்திர ஆகம முறையில் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலாலயம் மற்றும் பாலாலய சன்னதியில் நடைபெற்ற திருவாராதனைகள். அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். பக்தர்கள் என்ற முறையில் மட்டுமே. இதில் எந்த ஆகமம் இருந்தாலும் நம்மை பாதிக்க போறதில்லை. பொதுமக்கள் அனைவருக்கும் நன்மை பயக்க பக்தர்களின் நன்மைக்காக இந்த வீடியோ பதிவு. ஒரு திருக்கோவில் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வரும் அந்த பெருமாளின் ஆராதனை முறைகள் மாற்றப்படுவது எதனால் என்பதையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் ஆகம வல்லுநர்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். மாற்றுவது தவறு. மாற்றப்பட்டிருந்தால் பிராயச்சித்தம் செய்து எப்படி முன்னதாக நடந்ததோ அதே ஆகமத்தை பின்பற்ற வேண்டும். அது பாஞ்சராத்திரமாக இருந்தாலும் சரி, வைகானச ஆகமமாக இருந்தாலும் சரி. வைகானசத்தை ஆகமம் என்று சொல்வதில்லை, ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரம் என்ற முறைப்படிதான் இன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம்
ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோயில் திருப்பதி, திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில், திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல திவ்ய தேசங்களில் இப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் அவதார ஸ்தலம், அங்கேயும் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரமே. பூந்தமல்லி, திருமிழிசை, திருநீர்மலை போன்ற அபிமான ஆழ்வார் ஆச்சாரியர் அவதார ஸ்தலங்களில் கூட ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படிதான் இன்று வரையிலும் தொடர்ந்து பல தலைமுறைகளாக அவர்கள் இந்த ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? என்னை பொறுத்தவரையில் ஆய்வுகள் மேற்கொண்டதன் பொருட்டு எனக்கு தெரிந்து 5 தலைமுறையாக ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படியாக இந்த திருக்கோவிலில் திருவாராதனங்கள், பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. இந்த மாற்றத்திற்கான காரணத்தை அறிய வேண்டும். அது நன்மை பயப்பதாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதே திருவேங்கடமுடையானிடம் பிரார்த்தனையாக வைத்து அனைவருக்கும் நன்மை பயக்கும் அந்த மாற்றம் நிகழ பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ வெங்கடேசாய. அனைவரும் இதற்காக பிரார்த்திக்க வேண்டும். விரைவில் நல்ல பதில் கிடைக்கும்.